வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம பிளஸ்டிக்கான 8th எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம சாயாக்கா வந்து அந்த 8 கை உள்ள எல்டர் பிரைனை போட்டு தள்ளிட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த போட்டு தள்ளுறன்னு பார்த்து டோகிசானே வருவான். அதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே டோகிசானே உனக்கு என்னாச்சு, இங்கே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரி, இந்த பிளட் எல்லாம் பார்த்து உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டேன். இது உன்னோட பிளட் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பான். அது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காயப்பட்டிருக்கும்ல, ஸோ அதனால். அதுக்கப்புறம் திடீர்னு டோகிசானை கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவான். வா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய் நம்ம அக்கா வந்து ஃபுல்லாக பிளட்டில் வந்து நனைஞ்சிருப்பாங்கள்ல, ஸோ அதனால் கர்ச்சீப்லாம் கொடுத்து அந்த பிளட்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கர்ச்சீப் போதாதுன்னு நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். சரி ஓகே சொல்லு சாயா, உனக்கு என்னாச்சு, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பான். இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீயும் டேஞ்சரில் மாட்டிக்குவேன், அதனால் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாயாக்கா சொல்லுவாங்க. அப்படின்னா நீ டேஞ்சரில் இருக்கிறதானே, நீ டேஞ்சரில் இருந்தால் அதை என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பான். இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ ஏன்னா எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது, நீ வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு ஸ்பெஷல், நீ எனக்கு வந்து ஸ்பெஷலானவா அப்படின்ற மாதிரி சாயாக்கிட்ட இதெல்லாம் கேட்பான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாயாக்கா இதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டடையோசி வந்து ஃபுமிட்டோட கேஃபேக்கு வராங்க. அவர்கிட்ட ஃபுமிட்டோ என்ன சொல்கிறாருன்னா, சாயா வந்து காலையிலேயே நேரமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டா, ரொம்பவே சேடாக இருந்தா, ரொம்பவே கவலையோட வேறு இருந்தா, எனக்கு தெரிஞ்சு உன்னை தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா, ஏன்னா அவளுக்கு வந்து அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படின்ற மாதிரி ஃபுமிட்டோவும் சொல்லுவார். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது டீ வேணுமா, காஃபி ஏதாவது வேணுமான்னு ஃபுமிட்டோ கேட்பார். இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்புறம் வேறு ஏதாவது வேணுமோ அப்படின்ற மாதிரி கேட்டு அதை முடிச்சிருப்பாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் சாயாக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்டர் பிரெயின் தான் இருக்குது, அவங்க வந்து மனுஷங்களை சாப்பிட்ருப்பாங்க, ஸோ நான் வந்து வேட்டையாடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க நம்ம சாயாக்கா வந்து டோகிசானே கிட்ட. நான் கண்டிப்பாக இதெல்லாம் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி, நானும் இந்த எல்டர் பிரெயின் அந்த மான்ஸ்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டோகிசானே சொல்லுவான். அது மான்ஸ்டர் இல்லை, அது ஒரு எல்டர் பிரெயின் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோகிசான் என்ன பண்ணுவான்னா, அவனோட பேக் கொண்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வா நம்ம 2 பேரும் போகலாம், நான் உன்னை கொண்டு போய் விட்றேன், இனிமேல் நீ எதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பான். ஏன்னு கேட்டதுக்கு, ஏன்னா நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், உன்னை எனக்கு பிடிக்கும், ஸோ அதனால் நீ எனக்கு எதையும் மறைக்கக்கூடாது, எதாக இருந்தாலுமே என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் போவாங்க. அதுக்கப்புறம் சாயாக்கா வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம டடையோசி வந்து அங்கே மயக்கம் போட்டு படுத்து கிடப்பார். நம்ம சாயாக்காக்கு பார்த்தோன்னே பதறி போயிடும். ஃபாதர் என்னாச்சு அப்படின்ட்டு போய் பதறி அடித்து எழுப்பிவிடுவாங்க. அப்புறம் டடையோசி அப்படியே எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு உட்காந்துருப்பான். வாயில் பார்த்தா பிளட்டு. இதை பார்த்துட்டு சாயாக்கா வந்து என்ன பிளட் இருக்குது அப்படின்ட்டு பதறி போயிடுவாங்க. அதுக்கு டடையோசி இருந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் இல்லை, நீ பதறாத, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க மனசு கேட்காது சாயாக்காக்கு. ஸோ கடைசியில் உண்மையிலே இல்லை அப்படின்ட்டு எப்படியோ ஃபைனலாக இல்லை அப்படின்ட்டு நம்ம டடையோசி வந்து சொல்லி சமாளிச்சிருவார். உங்களுக்கு எதோ ஆச்சுன்னா எனக்கு உண்மையிலே என்ன பண்ணோன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கா வந்து குளிக்க போவாங்க. குளிக்க போகும்போது பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அவங்க அப்பாவை பற்றி. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு எதுவும் சரியில்லை, அதனால் எனக்கும் மனசு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த டாக் இருக்குதுல்ல, டாக் ஜன்னல் வழியே வந்து நின்று பார்த்துட்டு இருக்குங்க. பார்த்துட்டு நம்ம சாயாக்காவும் பார்த்துருவாங்க, எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களும் நேக்கடாக இருப்பாங்களா, அந்த டாக்கும் பார்த்துட்டு இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு இவங்க எந்த ஒரு ரியாக்ஷனையுமே கொடுக்காம இருப்பாங்களா, அதுக்கு அந்த டாக் இருந்துக்கிட்டு நீ இப்போ கத்தணும் கத்தலையே அப்படின்ற மாதிரி கேட்கும் அந்த டாக்கு. நெக்ஸ்ட் அந்த டாக் வந்து விசாரிக்கும், எப்படி உன்னோட காயம்லாம் சீக்கிரம் ஹீல் ஆகுது அப்படின்ற மாதிரி. அது எனக்கு தெரில, ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஹீல் ஆகுது அப்படின்றது. எனக்கு நினச்சேன் நீ இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவீன்னு. சரி விடு, உனக்கு ஞாபகம் வந்ததா, நீ யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி. சப்போஸ் நீ வந்து எல்டர் பிரெயினே கொல்லாமல் மக்களை உன்னால் காப்பாற்ற முடியலன்னா, அதாவது இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி விடு, உனக்கு நீ யார்கிட்ட அந்த ப்ராமிஸ் பண்ண அப்படின்றது உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா, சப்போஸ் இந்த எல்டர் பிரெயினை நீ கொல்லாமல் போனாலோ, மக்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் போனாலோ, அதாவது இந்த ப்ராமிஸை நீ பிரேக் பண்ணால் அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம சாயாக்கும் யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க மண்டைக்குள்ளே நிறையா ஓடும். அந்த ஒரு வாய்ஸ் பேசும், அதான் ஆர்த்தர்ன்னு சொன்னல, அந்த வாய்ஸ் பேசும். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் வின்னர் யார் லூசர் யாருன்னு தெரிஞ்சுட்டப்போம். வின்னர் ஜெயித்தவங்களுக்கு வந்து நாங்கள் பரிசையும் கொடுப்போம், ஆனால் தோற்றவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட்டையும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த சீன்லேயே காமிக்கிறாங்க நம்ம சாயாக்கை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிற மாதிரி. நான் சாயாக்கிட்டே கேட்குறாங்க, சாயா நீ வந்து ஜெயிச்சிட்டினா நீ கேட்குறத நாங்கள் தருவோம், சப்போஸ் நீ தோத்துட்டினா உனக்கு உண்மையிலேயே வலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் இதை கேட்ட உடனே
சாயக்கா வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே மயக்கமாகற மாரி கீழ விழுகுறாங்க. அப்புறம் அந்த டாக்டர் சொல்லுது, "ஏய் நீ டக்குனு மயக்கம் போட்டு விழுந்துட்டீன்னா, இந்த ஃபார்ம்ல வச்சுக்கிட்டு என்னால உன்ன தூக்கவும் முடியாது." அப்படின்ற மாரி சொல்லுது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீ கஷ்டம் தான். உனக்கு அந்த ஞாபகம் வர்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு புரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்ற மாரி சொல்லி அந்த டாக் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பிருது. நம்ம தடயோசியும் வந்து பார்க்குறாரு. "ஏதாச்சும் ப்ராப்ளமா சாயா?" அப்படின்ற மாரி. "இல்ல ஃபாதர் நான் இப்போ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன கட் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு 3 நாள் வந்து நம்ம சாயாக்கு வீட்லயே ஸ்பெண்ட் பண்றாங்க. கிளீன் பண்ணவும் எப்பவும் போல அந்த ஆலயத்தில என்ன பண்ணுமோ அதான் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தடையோசி கேட்குறாப்புல, "இன்னைக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட்டிங்கு எப்பவும் போல திரும்பி எந்த ஒரு 3 நாள்ல எந்த ஒரு எல்டர் பிரெயினும் வரவில்ல." நெக்ஸ்ட்டு நம்ம சாயாக்காவும் கேட்குறாங்க, "அந்த 8 ட்ரைகிராம்ஸ்லயும் எதுவுமே தெரியலையா?" அப்படின்ற மாரி. "இதுவரைக்கும் எந்த ஒரு எல்டர் பிரெயினும் தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஸோ பரவால்ல. இப்போதைக்கு எந்த எல்டர் பிரெயின் வந்தாலும் நான் அத கண்டிப்பா டிஃபீட் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி ஒரு தைரியத்தோட, உற்சாகத்தோட சொல்றாப்புல. அதுக்கப்புறம் நம்ம தடையோசியும் அந்த ஸ்வாட எடுத்துட்டு நம்ம அக்கா கிட்ட குடுக்குறாப்புல. அடுத்த நாள் நம்ம சாயா அக்காவும் கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க யூகா சாங் நம்ம கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வராங்க. அதுக்கப்புறம், "என்ன சாயா எப்புட்ருக்க? நீங்க ரொம்ப சேடா இருக்கா போல. கண்டிப்பா இந்த மாரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் யாருக்கு தான் சிரிக்க தோணும்? ஜாலியா இருக்க தோணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டுருக்காங்க. நேனாவும், நீனாவும் காணோம் ஆளையே காணோம். அவங்க வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் போலீஸ்மேனும் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாரி சமயத்தில நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாரி ஸ்கூல் என்ஜாய் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேசிட்டே கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆன உடனே இந்த கிளாஸ் ரெப் இருப்பான்ல ஒரு பையன், அவனும் வந்து கிஸ்ராகி-சான் அப்படின்னு சொல்லிட்டு பேச குடுக்க ஆரம்பிக்கிறான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 3 நாளா இருந்தாலும் அது ரொம்ப நாள் ஆன மாரி எனக்கு தோணுது அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம அக்கா வந்து கட்டானா ஸ்வாட் கொண்டு வருவாங்கல்ல, அத பார்த்துட்டு யூகா சொல்றாங்க, "என்ன நீ ஏதோ கொண்டு வந்திருக்கிற கையில, போன தாட்டி இதான் கொண்டு வந்த நான் கவனிக்கல. இது என்னது?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்லாம் திடீர்னு வெளியில வந்து, "அங்க பாரேன் என்னென்னமோ இருக்கு" அப்படின்ற மாரி பதறி ஜன்னலுக்கு வெளியில பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சாயா அக்காவும் போய் பார்ப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு எல்டர் பிரெயின் இருக்கும். ரொம்ப எப்படி சொல்றது? பார்க்கவே ஒரு தவக்கலை மாரி ஒரு பெரிய மூஞ்சி. அப்புறம் கண்ணெல்லாம் பார்த்தா ஒரு பபுள்ஸ் மாரி 6 கண்ணு இருக்கும். கால் பார்க்க அப்படியே ஸ்பைடரோட கால் மாரி பெருசு பெருசா இருக்கும். அது அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் "என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கு?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அது வந்து நடந்து வர ஆரம்பிக்கும். ரொம்பவே ஸ்லோவா வேற நடந்து வருது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. திடீர்னு வேகமா நடந்து ஆரம்பிக்கும். வந்தவுடனே ஸ்கூல் மேல அப்படியே ஜம்ப் பண்ண பார்க்கும். "எல்லாம் இங்கிருந்து ஓடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாயாக்கா வந்து எல்லாத்தையும் வார்ன் பண்ணி தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இருப்பான்ல, அவன் தலையில ஒரே வெட்டு தான். தலை பறந்துட்டு போய் உடம்பு அப்படியே முண்டமா கிடக்கும். அப்புறம் அங்க ஒருத்தன் வந்து உளுந்து கிடப்பான். அதோட கூர்மையான கால வச்சுக்கிட்டு அவன் தலையிலயும், மூஞ்சிலயும் ஒரே குத்து ஏத்தும் பாருங்க. அப்படி ஓட்ட போட்டு அந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணும். அதுக்கப்புறம் அங்கருந்து டோர் நீக்கி தப்பிச்சு போக பார்க்கும் ஒரு பொண்ணு. அந்த டெட் பாடி இருக்குல்ல, அத வச்சு தூக்கி போட்டு அந்த பொண்ண எப்படியோ தடுத்து நிறுத்திரும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ண வந்து அப்படியே புடிச்சு, அவள அப்படியே உசுரோட வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் இதெல்லாம் பார்த்துட்டு பயத்துல ஜன்னல்லேருந்து எட்டி குதிக்க பார்ப்பான். எட்டி குதிக்கும்போது அவனோட கூர்மையான கால வச்சு ஒரே வயித்துல ஏத்து. அங்கேயே செத்துருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடுறத நிப்பாட்டிட்டு அப்படியே அத கண்டு பயந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணா கொன்றும் நம்ம சாக போறோம்ன்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ரெப் இருப்பான்ல, அவன் வந்து சாயாக்காக்கு முன்னாடி போய் நிப்பான். அதுக்கப்புறம் நம்ம சாயாக்கா வந்து முன்னாடி போவாங்க. கிளாஸ் ரெப்புக்கு முன்னாடி போவாங்க. எல்லாரும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டானா ஸ்வாட எடுத்துட்டு சண்டைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் 2 அந்த எல்டர் பிரெயினும் தயாராகும். நம்ம சாயாக்கா கூட சண்டைக்கு போக. அப்புறம் 2 பேருமே கிளாஸ் ஆகும்போது அப்படியே அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல தான் தெரியும் என்னாச்சுன்னு. ஓகே ட்ரீமர்ஸ் உங்கள அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.